ஓகே. ஸோ லாஸ்ட் செஷன்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா 2D ஜாமெட்ரி எடிட்டிங் அண்ட் தென் வந்துட்டு டீஃபீச்சரிங் பற்றிலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் எக்ஸாக்டாக நம்ம ஆன்சர்ஸ் வந்துட்டு எப்படி லேர்ன் பண்ணோமோ அதே ப்ரொசீஜரே நம்ம என்ன பண்ணிட்டு வருவோம் அப்படின்னா ஹைப்பர்மெஷ்க்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். ஸோ இது எதுக்கு இந்த பேரலலிசம் அப்படின்னா எனக்கு ரெண்டு சாஃப்ட்வேரையும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கோப்போ பண்ணி லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ அந்த ஆர்டரில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது டீஃபீச்சர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மெஷிங்கோட குவாலிட்டி வந்துட்டு பொறுத்து எனக்கு ரிசல்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறத மேக் ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்சர்ஸில் பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம், பிளேட் வித் ஹோலில் வித் வாஷர், வித்தவுட் வாஷர் அண்ட் பயசிங், இந்த மாதிரியான ஒரு 3 டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அதே எக்ஸசைஸை இப்போ நான் ஹைப்பர்மெஷ்ல வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி வந்துட்டு ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம அங்கே என்ன பிளேட் வந்துட்டு யூஸ் பண்ணமோ த சேம் டைமென்ஷன், த சேம் திக்னஸ், த சேம் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஸோ அதை அப்படியே வந்துட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்துட்டு ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு டூல் மட்டும் தான் மாறுது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணோம், இங்கே வந்துட்டு ஹைப்பர்மெஷ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதான் வந்துட்டு என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே இருக்குல்ல. ஸோ இதில் எனக்கு ஒரு பிளேட் இருக்குது. ஸோ இந்த பிளேட்டோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது 1000 mm இருக்குது அண்ட் தென் 1000 mm இருக்குது. எனக்கு ஒரு சைட் ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் எனக்கு ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலோட ரேடியஸ் அப்படிங்கிறது எனக்கு 50 mm. அண்ட் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 10,000 நியூட்டன் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. அண்ட் இங்கே இதோட பிளேட்டோட திக்னஸ் அப்படிங்கிறது எனக்கு 10 mm வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு நியூ ரோ, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலோடது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ இதை ஈஸியாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை எப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராப்ளமோட தியரிட்டிக்கல் சொல்யூஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதே கான்ஃபிகரேஷனுக்கு நமக்கு எவ்வளோ வந்துட்டு மேக்ஸிமம் 1 மைசிஸ்டர்ஸ் வரும் அப்படின்னா 3 MPa வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வரும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி, ஸோ அனலிட்டிக்கல் ரிசல்ட்ஸில் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை த நாமினல் ஸ்ட்ரெஸ். எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபினிட் பிளேட்டோட SCFோட ஃபேக்டர் வந்துட்டு 3 இருக்கும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி வந்துட்டு அவங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 3 நியூட்டன் வரப்போகுது. ஸோ எனக்கு அவுட்புட் அப்படிங்கிறது கரெக்டான ரிசல்ட் என்ன அப்படின்னா 3 MPa. ஸோ இது எனக்கு வரணும் அவுட்புட்டில். ஸோ அது வருதா வரலையா, மெஷ்ஷை பொறுத்து அது எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஹைப்பர்மெஷ்குள்ளார ப்ரொசீட் பண்ணுவோம், எப்படி வந்துட்டு இந்த 2D ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே. நமக்கு தெரியும் எப்போதுமே வந்துட்டு ப்ராப்ளமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அனலிசிஸ் செட்டப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. நம்ம 1D ப்ராப்ளமுக்கு அனலிசிஸ் செட்டப் வந்துட்டு பார்த்துருப்போம். 1Dயில் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா MHPCLL. ஸோ இதுதான். ஆனால் இப்போ 2Dன்னு வரும்போது எனக்கு இந்த இடத்துல ஹைப்பர் பீம்லாம் தேவைப்படாது. ஏன்னா எனக்கு ஹைப்பர் பீம் அப்படிங்கிறது ஒரு கிராஸ் செக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு தானே. ஒரு லைன் பாடியாக இருந்ததுன்னா கிராஸ் செக்ஷன்ஸ் ஓகே. பட் இந்த இடத்துல நமக்கு கிராஸ் செக்ஷன்ஸே வந்துட்டு தேவையில்லை இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ஹெச் வந்துட்டு தேவையில்லை. வெறும் எனக்கு எந்த ஸ்டெப்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா MPCLL. ஸோ இந்த இடத்துல நான் ஹெச் அப்படிங்கிறத இக்னோர் பண்ணிடுவேன் 2D வரும்போது. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஹைப்பர் பீம் தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன அடிஷ்னல் டேட்டாவாக கொடுப்பேன் அப்படின்னா திக்னஸ் கொடுப்பேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இப்படி தான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு சால்வ் பண்ண போகிறேன். பெருசாக வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் சின்ன சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் அங்கே சால்வ் பண்ண மாதிரி ஜஸ்ட் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு ஜாமெட்ரி பேஸ் பண்ணி பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு போக முடியாது. கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும். மெட்டீரியலுக்கான டேட்டாஸ் கூட நம்ம கிட்ட வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா கையில் இருக்குது. பட் அது டிஃபால்ட் டேட்டாஸ் தான். மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்கிற மெட்டீரியல் ஐகான்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். அண்ட் இதில் த நேம் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். கலர்ஸ் எனி கலர்ஸ் யூ வாண்ட், நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். டைப்பு ஐசோட்ரோபிக் தான். கார்டு இமேஜ் மேட் 1 தான். கிளிக் ஆன் கிரியேட் அண்ட் எடிட். இதில் எனக்கு யங்ஸ் மாடுலஸும் பாய்சன் ரேஷியோ அண்ட் தென் டென்சிட்டி, ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான். கரெக்டாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அதே வேல்யூஸ் தான் வந்துட்டு இருக்குது, டிஃபால்ட் வேல்யூஸ் தான். ஸோ அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஆன் ரிட்டன். ஸோ மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய
விஷயம் கிடையாது. ஸோ நம்ம மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் சே கிளிக் ஆன் ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மெட்டீரியல் ஐக்கானுக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த ஐக்கான் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸில் இது ஒரு 2D பிளேட். ஸோ 2D பிளேட் அப்படிங்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 1Dல தான் நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்தது. நான் லாஸ்ட் செஷன்ஸ்லேயே கூட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். மைபி இன் 1D பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்திருப்பேன். 2Dன்னு வரும்போது எனக்கு 2Dயோட எலமெண்ட்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது ஷெல் டைப் இருக்கு, ஸ்ப்ளைன் ஸ்ட்ரெஸ் மெம்பரைன், பிளைன் ஸ்ட்ரெயின் மெம்பரைன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது ஷெல் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அப்கமிங் நம்ம உள்ளே போகும்போதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸோட நேம் அப்படிங்கிறத 2D ஓகே, இது பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம் தானே, PWH அப்படின்னு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா நேம் கொடுத்துக்கிறேன். கலர் அப்படிங்கிறது ஓகே, நான் ஒரு ஸ்கை ப்ளூ, ஓகே ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். டைப் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக 1D கிடையாது, இது 2D. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1Dன்னு கொடுக்காம 2Dன்னு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் என்ன இங்கே கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கீழே கார்டு இமேஜ் ஷோ ஆகும். இப்போ நான் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா கார்டு இமேஜில் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஷோ ஆகும். ஸோ இதுலேருந்து நான் போயிட்டு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காம்போசிட் மெட்டீரியல்ஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறோன்னா பிகாம்ப் வந்துட்டு சூஸ் பண்ணலாம், பிகாம்ப் சி சூஸ் பண்ணலாம். ஸோ பட் இட்ஸ் பெட்டர் இங்கேயே வந்துட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ 2Dன்னு கொடுத்துட்டேன்னா வெறும் 2Dக்கான கார்டு இமேஜஸ் மட்டும்தான் வரும். ஸோ காம்போசிட்டும் வந்துட்டு 2Dல தான் நமக்கு வரும். இப்போ நான் வந்துட்டு பி ஷெல் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூஸ் பண்ண போறேன். ஸோ 2Dக்கு நம்ம எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு பி ஷெல் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பி ஷெல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ கார்டு இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸை சும்மா வந்துட்டு கிரியேட் அப்படின்னு தான் வந்துட்டு கொடுப்போம். ஸோ இந்த வாட்டி நான் திக்னஸ் அப்படிங்கிற டேட்டா வந்துட்டு இதில் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுக்காம கிரியேட் எடிட்னு கொடுக்க போகிறேன். ஸோ இதை தான் நாங்கள் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பேன். எல்லா நேரமும் நம்ம வந்துட்டு கிரியேட்னு கொடுக்க மாட்டோம். எப்பயாவது நம்ம கார்டு இமேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு சில வேல்யூஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ 1Dலேயுமே கூட நம்ம வந்துட்டு இந்த CD EF பாயிண்ட்லாம் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு கிரியேட் எடிட் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் திக்னஸ் வந்துட்டு அடிஷ்னல் டேட்டாவை டிஃபைன் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டு நான் கிரியேட் எடிட் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ நமக்கு இங்கே திக்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு திக்னஸ் வந்துட்டு 10 mm வந்துட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கிரியேட் எடிட்னு கொடுக்குறேன். எடிட்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல T அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் திக்னஸ் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். 1 mmல இருக்குது, நான் இதை 10 அப்படின்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டா இப்போ எனக்கு திக்னஸ் வந்துட்டு அசைன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல த ப்ராப்பர்ட்டி வாஸ் கிரியேட்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துருச்சு. தென் இப்போ எனக்கு MP அப்படிங்கிற 2 ஸ்டெப் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் அகைன் கிளிக் ஆன் ரிட்டன். இப்போ அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பனண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நம்ம வெளியில ஏதாவது ஒரு கேப்சூல்ஸில் கிரியேட் பண்ணி கொண்டு உள்ளார வந்துடுவோம். பட் இது ஒரு சிம்பிள் பிளேட் தான். நம்ம ஈஸியாக இங்கேயே நமக்கு ஜாமெட்ரி டேப் இருக்கு, அந்த பேஜுக்குள்ளார போயிட்டு அங்கே இருக்கிற பேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ணிட முடியும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். தென் இப்போ வந்துட்டு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மெட்டீரியலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஐக்கான் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க காம்பனண்ட். சின்ஸ் இது வந்துட்டு ஒரு 2D காம்பனண்ட் தானே, ஒரு 2D பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். இதுக்கு 2D பிளேட் கலர் மேக் ஷூர் நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அதுதான் வந்துட்டு காம்பனண்ட்டும் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் லைட் கலராக வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் கார்டு இமேஜஸ் கொடுக்க போகிறது இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல அசைன் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற மெட்டீரியல் கார்டு இமேஜஸ் இதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட். ஈவன் நீங்கள் கிரியேட் எடிட் கொடுத்தாலும் நம்ம இங்கே கார்டு இமேஜ் கொடுக்காததுனால இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட். இப்போ காம்பனண்ட்டுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதாவது என்னன்னா நமக்கு ஒரு பிளேட் வந்துட்டு வேணும், அதாவது நம்மளோட நீடு ஒரு பிளேட், அதுக்கு நடுவில் ஒரு ஹோல் வேற வேணும். நிறைய மெத்தட் இருக்கு, இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எப்படி இப்போ நம்ம சால்டோக்ஸில் ஒர்க் பண்ணும்போது டூல்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜாமெட்ரி அப்ரோச் பண்ணுற விதம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதே மாதிரி தான் நமக்கு எந்த டூல்ஸ் வந்துட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவை இந்த மாதிரியான ஒரு ஷேப்பு. ஸோ அவ்வளோதான், அதை எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம். ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் ஹியர், நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு கூட சர்ஃபேஸாக இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ்குள்ளார போயிட்டு. அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஜாமெட்ரி பேஜ்குள்ளார போகிறேன். போனதுமே இப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் தான் கிரியேட் பண்ண போகிறேன். பட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நான் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நோடை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நோடு வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க போகிறேன். நோட்ஸ் பேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன்.
இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது லைன்ஸ்க்கு நடுவில் வந்து நோட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நான் கோஆர்டினேட் சிஸ்டம்குள்ளார போய்க்கிறேன். எனக்கு ஆரிஜின் கிட்ட ஒரு நோடு வேணும். ஸோ அதனால நான் எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் மூணுத்தையுமே 0 0ன்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கிளிக் ஆன் கிரியேட்னு கொடுக்குறேன். ஒரு நோடு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கும், பட் பார்க்குறதுக்கு தெரியாது. ஸோ ஃபிட் டு த ஸ்க்ரீன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகே, ஸோ நோடை பேஸ் பண்ணி எப்படி ஒரு சர்ஃபேஸ் வரப்போகுது. நான் இந்த நோட ஒரு பேஸ் பாயிண்டாக கொடுத்து ஒரு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ். ஸோ அதாவது இந்த இடத்துல பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எனக்கு ஜெட் ஆக்சிஸா. ஸோ இதில் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய், ஸோ இந்த ஆக்சிஸில் பிளைனராக ஒரு சர்ஃபேஸ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் நார்மல் வியூக்குள்ளார வந்துட்டு சர்ஃபேஸஸ்குள்ளார போகிறேன். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு இன்டெப்த்தாக வந்துட்டு 2Dக்குள்ளார போகும்போது வந்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு ஒரு தடவை ஒரு எக்ஸசைஸில் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ நான் ஸ்கொயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது இதில் என்னோட பிளேட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1000 mm. ஸோ அதுதான் நான் இங்கே கொடுக்கணும். 1000 அப்படிங்கிற சைஸை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். டிஃபைன் பண்ண உடனே என்னோட பர்பண்டிகுலர் ஆக்சிஸ்ங்கிறது எனக்கு ஒய்லாம் கிடையாது. ஒய்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஜெட் லைனில் வந்துட்டு ஒரு இது மீன் சர்ஃபேஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். நான் வந்துட்டு ஜெட் ஆக்சிஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். என்னோட பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா இதுதான். நான் இதை கொடுத்துட்டு இப்போ கிளிக் ஆன் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததே வந்துட்டு எனக்கு அப்படியே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் லைன் மோடில் இருந்திருப்பீங்க. இப்போ லைன் ஃப்ரேம் மோடில் இது மாதிரி இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணால் எனக்கு தெரியாது. ஸோ எப்போ தெரியும் அப்படின்னா இப்போ எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது என்னன்னா இப்போ அவுட்ரி ஏஜஸ் வந்துட்டு ரெட் கலரில் தெரியுது. ஸோ அது ஃப்ரீ ஏஜஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்குது. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த கலர்ஸ் அதுவும் பண்ண முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ளார போயிட்டு வேறு ஏதாவது கலர் வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ரெட்டு சம்திங் எது வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். பட் நான் ஏன் ப்ரௌன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இப்போ ஒரு லைன் வரைவேன். எனக்கு லைன் ஒயிட் கலரில் இருக்கும்போது ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதனால் நான் ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ. தென் அடுத்து இப்போ பார்த்தோம்னா எனக்கு நடுவில் ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோல் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இந்த சென்டர் நோட வச்சே ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்க்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கு லைன்ஸ் பேனல் போயிடறேன். லைன்ஸ் பேனலில் சர்க்கிள்ஸ் நோட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல எனக்கு இதுதான் என்னோட நோட். ஆக்சிஸ் அப்படிங்கிறது எனக்கு ஜெட் ஆக்சிஸ் தான். ஏன்னா ஜெட் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக எனக்கு லைன் செக்மெண்ட் வேணும். லைனோட ரேடியஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 50 தான். ஸோ 50 mm வந்துட்டு இருக்குது. ஆஃப்செட்லாம் தேவையில்லை. ஈவன் இஃப் யூ டிஃபைன் ஆஃப்செட் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அது சும்மா 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் நமக்கு எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் 90 கொடுக்கலாம், 180 எது வேணாலும் கொடுக்கலாம். நான் 0 கொடுத்துக்கிறேன். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0 கொடுத்துட்டு நான் கிளிக் ஆன் கிரியேட்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற இந்த சர்ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் எடிட்குள்ளார போங்க. இதில் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம். ட்ரிம் வித் லைன்ஸ் அப்படிங்கிறது 2D எடிட்டிங்லேயே வந்துட்டு பார்த்தோம். சர்ஃபேஸஸை பிக் பண்ணணும். அண்ட் தென் எந்த லைன்ஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமோ அந்த லைனை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதும் பிரைட் கலரில் வந்துட்டு அது என்ன ஆகுது அப்படின்னா ஹைலைட் ஆகுது. அண்ட் எந்த டைரக்ஷனில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோங்கிறத கொடுத்துட்டா மச் மோர் பெட்டர். அதாவது நமக்கு இந்த கேஸில் வந்துட்டு ஜெட் ஆக்சிஸை பொறுத்து அது கட் ஆகணும். பட் நார்மல் டு த சர்ஃபேஸ் கொடுத்தாலும் தட்ஸ் ஃபைன். அது சம்டைம்ஸ் வந்துட்டு டில்ட் ஆகிருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு நார்மல் டு த சர்ஃபேஸஸ் தான் கொடுப்பாங்க. நானும் வந்துட்டு இந்த கேஸில் நார்மல் டு சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரிம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போது க்ரீன் கலரில் வந்திருக்கும். ஸோ இன்னும் எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா ஆட்டோலேருந்து மிக்ஸ்டுக்கு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இதுக்குள்ளார அவுட்ரேஜஸ்லாம் ரெட் கலர்லையும் உள்ளுக்குள்ளார வந்துட்டு க்ரீன் கலர்லையும் இருக்கும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இந்த ஏஜ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு சர்ஃபேஸால் ஷேர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அவுட்ரு ஏஜஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. தட் மீன்ஸ் இந்த ஏஜ் வந்துட்டு எதோடையுமே வந்துட்டு ஷேர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இது வந்துட்டு ஃப்ரீ ஏஜஸ். ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடுவில் இருக்கிற சர்ஃபேஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஆட்டோக்கே வந்துட்டு போயிட்டு டெலீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளார போகிறேன். இதில் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. பட் நான் இப்போ பாயிண்ட்டை டெலீட் பண்ண போகிறதுல ஒரு சர்ஃபேஸ் தான் டெலீட் பண்ண போகிறேன். உள்ளுக்குள்ளார போயிட்டு
சர்ஃபேஸ் அப்படிங்கிறத பிக் பண்ணுங்க. சர்ஃபேசஸ், I'll pick this one and click on delete. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு நடுவில் இருக்கிற சர்ஃபேஸ் அப்படிங்கிறது டெலீட் ஆயிடுச்சு. இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது எனக்கு பெட்டர் ஐடியா இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பாயிண்ட்லாம் கிரியேட் ஆயிருக்கு, அதெல்லாம் சப்ரஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் நான் வந்துட்டு சப்ரஸ் பண்ண போகிறதில்ல. நடுவில் இருக்கிற டெம்பரரி நோடு வந்துட்டு எனக்கு தேவையில்லை. டெம்பரரி நோட்ஸ்குள்ளார போயிட்டு கிளியர் ஆல் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் வியூ பண்ண வேண்டாம் அப்படின்னா பாயிண்ட் வியூவர் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, இங்கே எனேபிள் பண்ணோம். ஸோ அதே தான் டிஸ்பிளே ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. குட். ஸோ ஒன்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த காம்பனன்ட் அப்படிங்கிறது எனக்கு இதுக்குள்ளார தான் சேவ் ஆயிருக்கும். நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணனா கூட எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு இது. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்துட்டு இப்போ நம்ம இதை மெஷ் பண்ண போகிறோம். ஸோ மெஷிங் தான் வந்துட்டு இதில் இருக்கிறதுல அதுதான் நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது. மெஷ்ஷை பொறுத்து எப்படி வந்துட்டு ரிசல்ட்ஸ் மாறப்போகுது அப்படிங்கிறது. இதை நான் மெஷ் பண்ணுறதுக்கு 2D பேனலுக்குள்ளார போயிட்டு தான் நான் மெஷ் பண்ணணும். சிம்பிள் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு மெஷ்ஷை பற்றி ஃபுல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறது இல்லை. இப்போ 2Dக்குள்ளார போயிட்டு இப்போ நான் ஆட்டோ மெஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு பண்ணியிருப்போம். சும்மா நார்மலாக வந்துட்டு ஒரு மெஷ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். பட் இன்டெப்த்தாக நம்ம அப்கமிங் செஷன்ஸில் மெஷிங்க்குன்னு சொல்லிட்டே நமக்கு டெடிகேட்டடாக செஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம சைசிங் அண்ட் பயாசிங், பேட்ச் மெஷ்ஷு, QI ஆப்டிமைசேஷன், எட்ஜ் டிவியேஷன், சர்ஃபேஸ் டிவியேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டெப்த்தாக வந்துட்டு பார்ப்போம். பட் ஆஸ் ஆஃப் நோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சர்ஃபேஸஸில் இந்த சர்ஃபேஸை பிக் பண்ணுறேன். ஒன்ஸ் அதை பிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எலமெண்ட் சைசிங் அப்படிங்கிறது I'll start from 100 mm. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி I'll show you the Google Classroom workouts. ஓகே, ஒன் செகண்ட். இது நமக்கு ஆன்சர்ஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒர்க் பெஞ்சுக்குள்ளார போனோம்னா நமக்கு கிளாஸ் ஒர்க்கில் அதாவது 2D பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்துருப்போம். இதில் எனக்கு 3 விதமான அசைன்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். அதாவது பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம், வித்தவுட் பயாசிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வித்தவுட் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹைப்பர் மெஷ்ல. ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இதிலே வந்திருக்கும். அதாவது குவாடிலேட்டரல் டாமினன்ட், லீனியர், ஃப்ரீ ஃபேஸ் மெஷ் டைப், எலமெண்ட் சைசிங் 100ல வரும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு நான் மெஷ் பண்ணிட்டு ரிசல்ட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த 3 MPa அப்படிங்கிற ஆக்சுவல் தியரிட்டிக்கல் ரிசல்ட் எனக்கு எவ்வளோ க்ளோஸராக வருது, இல்லை எனக்கு இந்த அனாலிசிஸில் என்ன ரிசல்ட் வந்ததோ அந்த ரிசல்ட்டை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். எவ்வளோ நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டாவையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஒரு எக்ஸசைஸாக நம்ம வந்துட்டு பண்ணியிருந்திருப்போம் ஆன்சர்ஸில். அதே மாதிரியான ஒரு எக்ஸசைஸை தான் நம்ம இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு குவாடிலேட்டரல் ஒரு நார்மலான மெஷ்ஷு 50 mm, 100 mm and then 10 mm சைஸுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இன்னும் ஹைப்பர் மெஷ்க்கு வந்துட்டு நான் இப்போ தான் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். வித்தின் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளார வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாம இதில் குவாடிலேட்டரல் டாமினன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னால் எக்ஸாக்டாக இது வந்துட்டு ஆன்சர்ஸை பேஸ் பண்ணதுனால அந்தளவுக்கு நமக்கு புரியாது. இப்போ ஹைப்பர் மெஷின் வரும்போது கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா மாறும். பட் ப்ரொசீஜர் என்னவோ அது காமன் தான். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயே வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைப்பர் மெஷ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி எலமெண்டோட சைசிங் அப்படிங்கிறது எனக்கு 100 mmலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 100 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இங்கே மிக்ஸ்டுன்னு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு குவாட் மட்டும் வேணும்னா ஆல் குவாடுக்கு குவாட் மட்டும் கொடுக்கலாம். இல்லை ட்ரையாங்கிள்ஸ் மிக்ஸ்டு வேணும்னாலும் மிக்ஸ்டு கொடுக்கலாம். ஈவன் இப்போ நான் குவாட் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வந்துட்டு ட்ரையாங்கிளும் சேர்ந்து வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். இப்போ நான் மிக்ஸ்டுனே நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. இது என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எலமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு குவாட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதில் எனக்கு 4 நோட்ஸ் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஸோ இங்கே 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 இதுவே செகண்ட் ஆர்டர் எலமெண்ட்னா அடிஷனலாக ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்பிட்வீன் நோட்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். ஸோ அதான் வந்துட்டு செகண்ட் ஆர்டர். அந்த ஆர்டர் வந்துட்டு என்னால் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ரெண்டு இதுலையுமே நம்ம வந்துட்டு பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் பண்ணுவோம். இந்த எலமெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் காம்பனன்ட்னா என்னன்னா இப்போ இந்த சர்ஃபேஸ் எந்த காம்பனண்ட்டுக்குள்ளார இருக்கோ நான் மெஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட எலமெண்ட்ஸும் அதே காம்பனண்ட்குள்ளாரே போயிட்டு சேவ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு எலமெண்ட் டு த சர்ஃபேஸ் காம்பனன்ட். நம்ம உள்ளே வரும்போது இதை பற்றிலாம் டெப்த்தாக வந்துட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் மெஷ். ஸோ ஆஸ் இன் நான் மெஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் ஒரு டிஃபால்ட்டான மெஷ் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. கிளிக் ஆன் ரிட்டர்ன். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல மெஷா புவர் குவாலிட்டியாக மெஷா அதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறதில்ல அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல.
பட் நம்ம வந்துட்டு இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு மெஷ் வந்திருக்கு. ஸோ இந்த மெஷ்ஷை வந்துட்டு நம்ம மெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி வந்துட்டு எனக்கு ஐ மீன் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத. ஓகே, ஸோ எப்படி இப்போ நான் வந்துட்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் இதுக்கு கொடுக்குறது. யூஸ்வலா இந்த இடத்துல தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்துட்டு வரும். ஏன்னா ஆன்சஸ்ல கொடுக்குற மாதிரி நம்ம ஆன்சஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ஜாமெண்ட்ரி பேஸ் பண்ணி தான் வந்துட்டு 90% ஆஃப் த டைம், ஏன் 95% ஆஃப் த டைம் வந்துட்டு நம்ம ஜாமெண்ட்ரி பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுப்போம். அதாவது ஒரு ஜாமெண்ட்ரியோட எட்ஜை பேஸ் பண்ணியோ இல்லை வேர்டெக்ஸை பேஸ் பண்ணியோ ஃபேஸஸ் சர்ஃபேசஸ் இப்படி தான் வந்துட்டு பவுண்டரி கண்டிஷன் கொடுப்போம். நம்ம இங்க வந்ததுலேருந்தே வந்துட்டு நோட பேஸ் பண்ணி தான் பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுப்போம். அப்போ கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட். அப்புறம் இங்க வந்துட்டு எனக்கு லோடு வந்துட்டு அப்ளை ஆகுது. எவ்வளோ 10,000 நியூட்டன் வந்துட்டு எனக்கு அப்ளை ஆகுதா, அதை நான் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு லோட் கலெக்டர் வேணும். ஸோ எம்ஹெச்பிசி ஹெச் கிடையாது, எம்பிசி முடிச்சாச்சு. தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு லோட் கலெக்டருக்கு இங்கே போயிட்டு எஸ்பிசி வேணும். எனக்கு எஸ்பிசின்னு கொடுக்குறேன். அண்ட் கலர்ஸ் வந்து நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். நோ கார்டு இமேஜ், கிளிக் ஆன் கிரியேட். இப்போ எஸ்பிசி வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. அதை கிரியேட் பண்ணதுமே கையோட உள்ள போயிட்டு அனாலிசிஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ், கண்டிப்பாக இது ஒரு ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறதுனால ஆல் 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு லாக்ல தான் வந்துட்டு இருக்கணும். இப்போ நோட்ஸ் அப்படிங்கும்போது நான் ஒவ்வொன்றத்தையும் வந்துட்டு தனித்தனியாக என்னால் பிக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ எனக்கு பாக்ஸ் செலக்டர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வரும். ஷிஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக். ஓகே, ஸோ இதான் இதுக்கு ஷார்ட்கட். இது மாதிரி எனக்கு பாக்ஸ் செலெக்ஷன் மோட் வரும். பாக்ஸாக செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரே நேரத்தில் எனக்கு இந்த எஜ்ஜில் இருக்கிற எல்லா நோட்ஸ் வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா செலக்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் உங்களால் நோட் பண்ண முடியும் எவ்வளோ நோட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. மொத்தம் வந்துட்டு எனக்கு 11 நோட்ஸ் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. கிளிக் ஆன் கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வந்துட்டு எனக்கு ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் வந்துடும். ஸோ ரிலேட்டிவ் சைஸுங்கிறது அந்த ட்ரையாங்கிளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் இதை ஒரு 40 இல்லை 50 வந்துட்டு மாற்றுறேன் அப்படின்னா கொஞ்சம் சைஸ் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த சைஸ் வந்துட்டு என்னது போதும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்போ ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் கொடுக்குற இடத்துல தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வரும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எட்ஜை வந்துட்டு பிக் பண்ணிட்டு நம்ம டைரக்டா வந்துட்டு 10,000 நியூட்டன் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனா இங்க அப்படி கொடுக்க கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம நோட் பேஸ் பண்ணி பண்றோம். நோடு வந்துட்டு பேஸ் பண்ணி பண்றதுனால இந்த 10,000 நியூட்டன் அப்படிங்கிறது மொத்தம் எவ்வளவு நோட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு லோட் கலெக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். லோட் கலெக்டருக்கு லோட் கலெக்டர் ஃபோர்ஸ். ஓகே, நான் ஒரு பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன் அண்ட் கிளிக் ஆன் கிரியேட். இப்போ எனக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிற லோட் கலெக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லோடோட ஓகே ஃபோர்ஸஸ்குள்ளார போறேன். நோட்ஸ் அப்படிங்கிறதுல நான் கண்ட்ரோல் ஓகே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஹோலா அப்படி செலக்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா மொத்தம் 11 நோட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ 11 நோட்ஸ் கிரியேட் ஆயிருக்கிறலாம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அந்த 11 நோட்ஸ் இப்போ நான் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 10,000 நியூட்டன் இருக்கா, 10,000 நியூட்டன் டிவைடட் பை 11 நோட்ஸ். அதாவது ஈச் நோடுக்கு இப்போ எனக்கு இதில் என்ன வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி இதில் 10,000 நியூட்டன் டிவைடட் பை 11 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு அரௌண்ட் வந்துட்டு 909.09 இந்த நோடு இவ்வளோ வருதா. ஸோ இதைத்தான் நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த மேக்னெட்யூட் அப்படிங்கிறதுல ஸோ நான் இந்த மேக்னெட்யூட்ல நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ ஸோ இந்த வேல்யூஸ் இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி நோட்ல தனித்தனியாக போயிட்டு எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த லோட்ஸ் வந்துட்டு அப்படியே எனக்கு ஈக்குவலாக இதில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கிட்டே வந்துட்டு வரும். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்துட்டு புரியுதா எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது, எதனால் நான் இப்படி டிவைட் பண்றேன் அப்படிங்கிறது? ஓகே, அண்ட் இது ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி நம்ம தனித்தனியாக அப்ளை பண்றோம். ஆனால் இதுலையுமே இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த எண்டிங்ல இருக்கிற இந்த 2 நோடும் இருக்குல்ல. ஸோ இந்த நோடு வந்துட்டு ஆக்சுவலாக எந்த எலமெண்டால ஷேர் பண்ணப்படுது. ஸோ இந்த ஒரு எலமெண்ட் இந்த நோடு அப்படிங்கிறது எனக்கு இந்த ஒரே ஒரு எலமெண்டால தான் வந்துட்டு ஷேர் ஆகுது.
ஸோ அதே மாதிரி இந்த நோடுங்கிறது இந்த ஒரே ஒரு எலமெண்டால தான் ஷேர் ஆகுது. பட் இன்கேஸ் நான் இந்த நோட்லாம் வந்துட்டு எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 2 எலமெண்டால வந்துட்டு ஷேர் ஆகும். பார்த்தோம்னா எனக்கு இங்க ஒரு எலமெண்ட் இருக்கு, and then இங்க ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நான் இங்க கொடுக்குற ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 எலமெண்ட்டும் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிறதும் வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த எலமெண்ட் அண்ட் இந்த எலமெண்ட். ஸோ அப்போ என்னன்னா இதுல எக்ஸ்பென்ஷன் இதுல எந்த கேஸ் மட்டும் மாறுனா இதுக்குள்ளார நடுவுல இருக்கிறது டிஃப்ரெண்ட் கேசஸ், வெளியில இருக்கிற நோடு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கேசஸ். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கான்செப்ட் படி நான் இப்போ இதுல நோடு கொடுக்கணும் அப்படின்னா வெளியில இருக்கிற இந்த ரெண்டுக்கு, அதாவது டாப் லைன் பாட்டம் லைன் இருக்கிறதுக்கு நான் x/2 லோடு தான் வந்துட்டு கொடுக்கணும். அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள், அதாவது எக்ஸ் லோடு வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். அதாவது எனக்கு எவ்வளவு லோடு இருக்கோ அதை எக்ஸ்ன்னு நீங்க இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுல பாதி தான் வந்துட்டு வெளியில கொடுக்கணும். எதுக்காக பாதி தான் கொடுக்கணும் அப்படின்னா சின்ஸ் இந்த எலமெண்ட் எல்லாமே இந்த நோடு எல்லாமே 2 எலமெண்டால ஷேர் ஆகுது, பட் கடைசியா இருக்கிற நோடு அப்படிங்கிறது ஒரே ஒரு எலமெண்டால தான் ஷேர் ஆகுது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ்டா இருக்கிற எலமெண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற எலமெண்ட் செட்டுக்கு நம்ம என்ன லோடு கொடுக்குறோமோ அதை விட பாதி தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ அப்போ நான் லோட் கால்குலேஷன் பண்ணும்போது நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ x/2 அப்படின்னு வருது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டோட்டலா வந்துட்டு எனக்கு மொத்தம் எத்தனை நோட் இருக்கு, 11 நோட்ஸ் வந்துட்டு இருக்கா. 11 11 - 1 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு 10 வரும். இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 10,000 divided by 10 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு வரும். ஸோ அது என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 10,000 divided by 10. ஸோ எனக்கு 1000 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் அப்ளை பண்றப்ப எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு 1000, லாஸ்டா இருக்கிற இங்க மட்டும் x/2. ஸோ இதை அப்போ 1000 அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ். ஸோ இதை டிவைட் பை 2 கொடுத்தேன்னா எனக்கு 500 வரும். ஸோ இது என்ன கான்செப்ட்ல வரும் அப்படின்னா 10 + 1/2 + 1/2 டோட்டலா பார்த்தோம்னா எனக்கு 11 நோட்ஸ். இப்படிதான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கொடுக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது 2 விதமா கொடுக்கணும். ஸோ இங்க ஒன்று இங்க ஒன்று. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா 500, இங்கேயும் 500, இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா 1000 கொடுக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இது புரியுதா இப்போ நான் எப்படி சொல்ல வரேன் அப்படிங்கிறது? எனி டவுட்ஸ் அப் டு திஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா இப்பயே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கங்க. சைலேஷ், சூர்யா? இல்ல சார். ஓகே ரைட். இல்ல சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ கான்செப்ட் படி பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு 1000 கொடுக்கணும், இங்க வந்துட்டு 500 கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன், எல்லா நோட்ஸும் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கா. நான் அதில் ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில நோட்ஸை அன்செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா மவுஸோட ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அன்செலக்ட் ஆகிடும். லெஃப்ட் கிளிக் ஃபார் செலெக்ஷன், ரைட் கிளிக் ஃபார் அன்செலெக்ஷன். ஸோ இதையும் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு எப்போ தான் வரும்னா நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக கண்டிப்பாக சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க தான் வந்துட்டு வரும். ஸோ திடீர்னு வந்துட்டு என்ன ஆகிடாது அப்படின்னா வந்துடாது. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ இதோட மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எனக்கு -10,000 இருக்கு. பட் நான் இப்போ இதில் கொடுக்க போகிறது எக்ஸ் டைரக்ஷனில் பாசிட்டிவ்ங்கிறதுனால 1000 நியூட்டன் கொடுக்குறேன். கண்டிப்பாக கீழே இருக்கிற டைரக்ஷன்ஸை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறத மாற்றிக்கணும். கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் ஆன் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு 1000 அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ஸ் இது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரே இதில் இருக்கிறதுனால நம்ம ஒன்றாவே வந்துட்டு கிரியேட் பண்ணலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். லைக் எஸ்பிசி அண்ட் ஃபோர்ஸை தான் ஒரே கோஆர்டினேட்ஸ்குள்ளார கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ மற்றபடி வந்துட்டு ஒரே ஃபோர்ஸ்குள்ளார 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துட்டு என்னால் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தோம்னா எனக்கு இந்த நோட் அண்ட் தென் இந்த நோட் இதை கொடுத்துட்டு இதோட மேக்னிடியூட் இப்போ எனக்கு 500 கொடுத்துட்டு நான் கிளிக் ஆன் கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உடனே எனக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ சின்ஸ் இதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன கான்செப்ட் படி மேலே x/2 கீழே எக்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டோம். சின்ஸ் இது வந்துட்டு புவர் குவாலிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் தான், ஏன்னா ஹோல் கிட்ட வந்துட்டு இது ஒரு ப்ராப்பரான மெஷியை வந்துட்டு கிரியேட் பண்ணல. இட்ஸ் ஓகே. நம்ம வந்துட்டு அனாலிசிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு MPCL முடிச்சாச்சு அண்ட் லாஸ்ட் எல் லோட் ஸ்டெப்ஸ். இது ஒரு 2D ப்ராப்ளம். I'll make it as a 2D.
பிளேட் எனி நேம், அது சும்மா தான். எஸ்பிசிங்கிறதுல எஸ்பிசி அண்ட் லோட்ஸ் அப்படிங்கிறதுல ஃபோர்ஸஸ். ஐடி நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கிரியேட் பண்ணுங்க. ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணணும். ஃபைல், சேவ், எனி டிசைர் லொகேஷன். ஓகே. ஸோ இதில் இது பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம் தானே, வித் ஹோல் வித்தவுட் வாஷர். ஸோ சேவ் பண்ணிட்டேன் ஃபைலை. மேலே வந்துட்டு நேம் அப்டேட் ஆகிடுச்சு. தென் கிளிக் ஆன் ஆப்டிஸ்ட்ரக்ட். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம் ரன் ஆகுது. இன்கேஸ் ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துலயே வந்துட்டு நோட்டிஃபை ஆகும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே. ஸோ நமக்கு எந்த எரர்ஸும் வரல. ப்ராப்ளம் அனாலிசிஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. தென் கிளிக் ஆன் க்ளோஸ். அதுக்கப்புறம் ஹைப்பர் வியூவை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஹைப்பர் வியூ வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. என்லார்ஜ் பண்ணிட்டு கான்டூர் கிளிக் பண்ணுங்க. கான்டூர் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஆன் அப்ளை அண்ட் ஸ்ட்ரைட் வியூக்கு இதை கொடுத்துட்டு ரைட்னா வந்துட்டு இது டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. பட் வி டோன்ட் நீட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். நான் என்ன பண்றேன் அப்படின்னா எலமெண்ட்ஸ் டெஸ்க்கு போயிட்டு ஒன் வாய்ஸஸ் வந்துட்டு செட் பண்ணிட்டு கிளிக் ஆன் அப்ளைன்னு கொடுக்குறேன். ஒன் வாய்ஸஸ் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ கிடையாது. அதாவது என்னன்னா நமக்கு தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா அரௌண்ட் வந்துட்டு 3 Nm/mm², 3 MPa வரணும். 3 MPa வர வேண்டிய இடத்துல எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னா 1.201 தான் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இது என்னன்னா நமக்கு ஒரு போர் குவாலிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம மெஷ்ஷை வந்துட்டு 100 mmலேருந்து 50 mmக்கு மாற்றுவோம். மாற்றிட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு சேஞ்ச் ஆகுதா, அக்யூரசி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் வந்துட்டு ஹைப்பர் மெஷ்குள்ளார வந்துட்டு மெஷ்ஷை வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெஷ்ஷை கண்டிப்பாக டெலீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ்குள்ளார டெலீட் ஆப்ஷன்ஸ்குள்ளார போயிட்டு சர்ஃபேசஸ்லேருந்து எலமெண்ட்ஸ் வந்துட்டு போகிறேன். உள்ளுக்குள்ளார போயிட்டு டிஸ்பிளேட் அப்படின்னு கொடுக்குறேன். எல்லா எலமெண்ட்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. கிளிக் ஆன் டெலீட். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹோலாக டெலீட் ஆகிடுச்சு. எங்கடா காம்போனன்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம காம்போனண்ட்டாக ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். அன்ஹைட் பண்ணிங்கன்னா காம்போனன்ட் வந்துடும். அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி உள்ளுக்குள்ளார போயிட்டு 2D ஆட்டோமேஷ் பேனல் சர்ஃபேஸ். This time the element sizing should be 50 mm and click on mesh. So இப்போ கொஞ்சம் ஃபைனாக மெஷ் பண்ணியிருக்கு and again return. So the same procedure, click on return. லோட் கலெக்டர் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஹைலைட் ஆகிருக்கு. ஐ மீன் கரண்ட் காம்போனண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்பிசிக்குள்ளார போகலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு எஸ்பிசி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் கரண்ட் அப்படின்னு கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா அனாலிசிஸ்குள்ளார போங்க. கன்ஸ்ட்ரைன்ஸ் நோட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோலாக வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க அண்ட் கிளிக் ஆன் கிரியேட். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. ரிட்டன். ஸோ இங்கே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபோர்ஸை வந்துட்டு மேக் கரண்ட் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஃபோர்ஸை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ நோட்ஸ் வந்துட்டு செலக்ட் ஆகுதுன்னு பார்த்துப்போம். தென் வில் டிசைட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. 21 செலக்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு 20ஆல வந்துட்டு டிவைட் பண்ணணுமா, n-1 ரூல் ஃபாலோ பண்ணோம்னா 20ஆல டிவைட் பண்ணணும். டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு 10,000. ஸோ 10,000 டிவைடட் பை 20 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு 500 ஒன்றும். ஸோ 500 கொடுத்தேன் அப்படின்னா வெளியில் வந்துட்டு 250 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஸோ ஈச் நோட்ஸில் வந்துட்டு நான் 500 கொடுக்கணும். அப்போ நான் இந்த நோட் ஓகே லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. ஐம் சாரி ரைட் கிளிக் பண்ணணும் அன்செலக்ட் பண்ணுறதுக்கு. 500 வேல்யூஸ் இருக்குது. கிரியேட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா 500 வந்துருச்சு. சைஸிங்கை நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். மைட் பி ஒரு 40 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிற நோடு அண்ட் தென் இந்த நோடு வந்துட்டு நான் செலக்ட் பண்ணணும். ஸோ நோட்ஸில் போயிட்டு இந்த நோட் அண்ட் தென் இந்த நோடு வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் டைம் இட் ஷுட் பி 250. மெஷ்ஷை பொறுத்து நம்ம கொடுக்குற வேல்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். இந்த ரூலை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் மேக் ஷுர் த லோட் டைப் ஷுட் பி ஃபோர்ஸஸ் அண்ட் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இப்போ ஃபோர்ஸ் அண்ட் தென் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா இப்போ நான் ரிட்டன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிட்டன் ஆகிடும். அப்புறம் என்ன நம்ம சால்வ் பண்ணி பார்க்க வேண்டியதான். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைலை ஒரு தடவை சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆப்டிஸ்ட்ரக்ட்
optistrut overwrite பண்ணவான்னு கேக்குது. Yes, I want to overwrite. Then analysis run ஆகி complete ஆயிடுச்சு. Then close பண்ணிட்டு hyperview பார்க்குறேன். ஸோ மேலே இருக்கிற YX கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் வியூ வந்ததுக்கப்புறம் கான்டூர்ஸ் டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலமெண்ட்ஸ் டெஸ்ட் ஒன் வைசஸ் கிளிக் ஆன் அப்ளை. கூல். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு 1.62 போன கேஸில் வந்துட்டு என்ன இருந்ததுன்னா 1.2 தான் வந்துருக்குது. இப்போ 1.62 இட்ஸ் மச் பெட்டர். இன்னும் ஈவன் நான் வந்துட்டு ஒரு ஃபைனர் மெஷ் வந்துட்டு போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது மாறும். லெட்ஸ் ட்ரை தட் ஆல்சோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ரிசல்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும். மேபி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் அண்ட் தென் மினிமம் வேல்யூஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ நான் அந்த ஃபைல் காமிக்கும் போது கூகுள் ஃபைல்ஸ்லேயே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நோட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது? நான் ஹைப்பர் மிஷில் ஏன்னா ஆன்சர்ஸில் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ரிட்டன் வாங்க, எனக்கு டூல்ஸ்குள்ளார போங்க. டூல்ஸ்குள்ளார போனீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு FEI என்டிட்டிஸ்ல இருக்கிறத மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதை கவுண்ட் பண்ண போறீங்களோ அந்த என்டிட்டிஸை அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நோட்ஸை கவுண்ட் பண்ணணும்னா நோட்ஸ், அப்படி இல்லையா எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணணும்னா எலமெண்ட்ஸ் பண்ணணும். நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்பிளேட் அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்பிளே எல்லா நோடும் வந்துட்டு செலக்ட் ஆயிடுச்சு. செலக்டட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு எவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 430 நோட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கேல்குலேட் பண்ணணும். எலமெண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு எலமெண்ட்ஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டு டிஸ்பிளேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உடனே எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளேட் கொடுத்தனாலே நோட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எனக்கு இதில் 430 நோட்ஸ் இருக்கு, 390 எலமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்படி தான் வந்துட்டு இதோட கவுண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேல்குலேட் பண்ணணும். இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எலமெண்ட் இருக்கா இல்லை செகண்ட் ஆர்டர் எலமெண்ட் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத என்னால் வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். கவுண்ட்ஸ்குள்ளார வரணும், தட் இஸ் டூல்ஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஈவன் ஒரு ஃபைன் மெஷ்குள்ளார போய் பார்ப்போம். ஆப்வியஸாக டெலீட் பண்ணணும். டெலீட் displayed. Okay, click on return. Then I'll go with 2D auto mesh panel, 10 mm size, surface, click on mesh. ஓகே, இது வந்துட்டு ரொம்ப ஃபைன் மெஷ்ஷாக இருக்குது. எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னன்னா இப்போ ஹோல்ஸ் கிட்ட நல்ல ஒரு ப்ராப்பராக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்கு. ஈவன் இன்னும் ஒரு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கூட வந்துட்டு பார்க்கலாம். பட் தீஸ் ஆர் ஆல் த பேசிக்ஸ். ஏன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய காம்பனெண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ரிட்டன். ஸோ இப்போ எனக்கு மெஷ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பவுண்டரி கண்டிஷன்ஸ்குள்ளார போகலாம். ஃபோர்ஸ் வந்துட்டு ஹைலைட் ஆகிருக்கு, எஸ்பிசியை ஹைலைட் பண்ணிக்கிறேன். மேக் கரண்ட், அனாலிசிஸ், கன்ஸ்ட்ரைன்ஸ், நோட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். Zero note subtracted. Oh, okay, I'm sorry. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லெஃப்ட் கிளிக் வந்துட்டு பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஸோ அதனால தான் செலக்ட் ஆகலை. ஸோ இப்போ செலக்ட் ஆகுதா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் வந்துட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ நோட்ஸ் வந்துட்டு செலக்ட் ஆகிடுச்சு அண்ட் கிளிக் ஆன் கிரியேட். சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸே பண்ணிக்கோங்க, ஒரு 10 வச்சுக்கோங்க. ஓகே, might be 20. That's good. Then click on return. அடுத்து என்ன பண்ணணும்னா எவ்வளோ நோட்ஸ் கிரியேட் ஆயிருக்குங்கிறத பார்க்க விட்டுட்டோமே. சரி, பரவாயில்ல. ஃபோர்ஸை வந்துட்டு மேக் கரண்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. அனாலிசிஸில் ஃபோர்ஸஸ்குள்ளார போங்க. அப்புறம் அப்படியே லைட்டாக
ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைங்க. ஜூம் பண்ணி ஓகே கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கு. ஓகே ஸோ 101 நோட்ஸ் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கு. அப்படின்னா நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும் இந்த கேஸில். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்செலக்ட் பண்ணிட்டோம். கிரியேட். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணணும். ஆஹா ஓகே ஐம் சாரி. calculator 10,000 divided by 100. ஓகே ஸோ நமக்கு வந்துட்டு 100 தான் வந்துட்டு வேல்யூஸ் வருது. அப்போ மேலே 50 இங்கே 100ஆ 100 கிளிக் ஆன் கிரியேட். அப்போது இங்கேயும் இங்கேயும் 50 கிளிக் ஆன் கிரியேட். ஓகே ஸோ மேலே கரெக்டாக 50 ரெண்டு பக்கமும் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணுங்க. சேவ் ஆப்டிஸ்ட்ரக்ட் ஆப்டிஸ்ட்ரக்ட். ஸோ ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா தான் வரும். ஏன்னா நம்ம ஃபைனாக போயிருக்கோம்ல மெஷுக்கு. ஸோ அனாலிசிஸ் சால்வ் ஆயிடுச்சு. தென் கிளிக் ஆன் ரிட்டர்ன். ஓகே ஐம் சாரி ஹைப்பர் வியூ. So normal view, I'm looking for equivalent one versus and click on apply. எஸ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஓகே. கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நெருங்கி இப்போ போயிட்டோம். ஒரு 2.507 கிட்ட வந்துட்டு வந்துட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு இன்கேஸ் நான் ஒரு செகண்ட் ஆர்டர் எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே ஒரு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். செகண்ட் ஆர்டர் எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது உள்ளுக்குள்ளே எனக்கு ஆப்ஷன் இருக்கு. நான் மெஷ் பண்ணுவேன்ல, அங்கேயே வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருங்கிறத டோகுல் பண்ணி நம்ம செகண்ட் ஆர்டராக வந்துட்டு மாற்றினோம்னா நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். ஓகே ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 இட்ரேஷன்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமா அப்ரோச் பண்ணி பார்த்தோம் எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறது. நாளைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி உள்ளுக்குள்ளார வந்துட்டு ஒரு வாஷர் வந்துட்டு கிரியேட் பண்றது. வாஷர் பத்திலாம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தியரிட்டிக்கல் செஷன்லேயே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ எதுக்காக வாஷர் கிரியேட் பண்றோம், அந்த வாஷர் ரீஜன்ல எப்படி மெஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம வந்துட்டு செகண்ட் ஆர்டர் எலமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது, அப்போ வந்துட்டு ரிசல்ட்ஸ் எனக்கு எப்படிலாம் வந்துட்டு மாறுது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணலாம். I'll ஷேர் த பிடிஎஃப்ஸ். ஸோ அதை எப்படி இது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் செஷன். ஸோ வில் மீட் ஆன் அவர் டுமாரோ செஷன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் சார்? இது இப்போ வந்து நம்ம எலமெண்ட் சைஸ் வந்து எவ்வளோ கம்மி பண்ணாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை சால்வ் பண்ணிடுமா சார்? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணாது. சால்விங் டைம் தான் அதிகமாகும். கம்மியா இல்லை இருக்கு சார், இப்போ நம்ம 50 இப்போ நம்ம 10 mm தான் சைஸ், 10 mm வச்சா கூட ஃபாஸ்ட்டாக வருது சார், அதான் கேட்டேன். இது 10 mm 50 mm அப்படிங்கிறதுக்குலாம் வந்துட்டு இந்த இடத்துல அதை நம்மளால சொல்ல முடியாது. இன்கேஸ் ஒரு பெரிய பிளேட்டு ஒரு ஒரு பம்பர் மாதிரியான மாடல் எடுத்துட்டு அதை ரொம்ப ஃபைனா அடிச்சு மெஷ் பண்ணாதான் அந்த அனாலிசிஸோட இது வந்துட்டு மாறுறது நமக்கு தெரியும். ஓகே ஓகே எனக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் வந்துட்டு இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு ரொம்ப சின்னதா இருக்கும். பட் தேர்மல் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண ஈக்குவேஷனோட சைஸ் ரொம்ப பெருசாகிட்டே போகும். அப்போ அதை சால்வ் பண்றதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஸோ நேற்று அந்த ஃபைல்ஸ்ல போய் இம்போர்ட்குள்ள மாடலுக்குள்ள போயிட்டு உங்க ஃபைல் இம்போர்ட் பண்ணா அது எஃப் பிரஸ் பண்ணாலும் மாடல் காமிக்கவே மாட்டேங்குது சார். ஏன் சார்? ஃபைலுக்குள்ளார போயிட்டு மாடல்ல ஹெச்எம் ஃபைல் தானே இம்போர்ட் பண்ணீங்க? ஆமா சார். என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க நீங்க எல்லாரும்? ஐபோமேஷ் 2019. 19னா ஓபன் ஆகுமே. 13க்கு மேல இருக்கிற எல்லா வெர்ஷன்லயும் அந்த ஃபைல் ஓபன் ஆகும். இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு எஃப் அதுக்கப்புறம் எஃப் கீபோர்ட்ல எஃப் பிரஸ் பண்ணாலும் அந்த இது இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ளார காம்போனன்ட் மெட்டீரியல்லாம் காட்டுதா? அது காமிக்குது. ஒருவேளை லைன் ஃப்ரேம் மோடு அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு டர்ன் ஆஃப் ஆயிருந்திருக்கலாம். அதெல்லாம் ஆன் பண்ணி பாரு பாட்டம்ல. ஓகே சார், பார்க்குறேன். ஓகே ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஓகே. சைலேஷ், சூர்யா,
சார் ஹைப்பர் மெஷ் பேனல்ல ஆட்டோ மிக்ஸ்டு அப்படின்னு நிறைய மாத்துறீங்களா சார்? அது ஆமா. என்னது? அது எதுக்காக சரிங்க எப்படி? அது எதுக்காக நம்ம மாத்துறோம் அப்படின்னா, நீ லாஸ்ட் செஷன் வரல போலயே. அந்த செஷன் வரலையோ? ஜியோமெட்ரி எடிட்டிங். ஆ இல்லையே சார், நான் வந்தேனே, நான் பார்த்துட்டேன் உங்க இது கிளாஸ் நான் பார்த்தேன். நீங்க இது பாத்தியா? அமிச்சிங்களா டிரைவ்ல, நான் அதை பார்த்துட்டேன் ஃபுல்லா. ஓகே, ஓகே. அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு இங்க உள்ளுக்குள்ளார போயிட்டு ஆட்டோல இருந்து நான் மிக்ஸ்டுக்கு மாத்தினேன் அப்படின்னா எனக்கு இந்த காம்பனன்ட்ல இருக்கிற இதை வந்துட்டு தெரியும். ஐ மீன் வந்துட்டு எனக்கு எது எதெல்லாம் ஃப்ரீ எட்ஜஸ், எது எதெல்லாம் ஷேர்ட் எட்ஜஸ்ன்னு பார்க்கறதுக்காக உள்ளது. இப்போ எனக்கு ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எதெல்லாம் எனக்கு கிரீன் கலர்ல இருக்கோ அதெல்லாம் ஷேர்ட் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த இதிலே இந்த ஃப்ரீ எட்ஜஸ், ஷேர்டு, சப்ரஸ்டு, நான் மேனிஃபோல்டு அப்படிங்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த மிக்ஸ்டு. மற்றபடி வந்துட்டு நம்ம எப்போதும் ஆட்டோவில் தான் வந்துட்டு டோபாலஜி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம 3Dக்கு போகும்போது வந்துட்டு பார்ப்போம். ஓகே சார், ஓகே சார். ரைட். ஸோ வில் மீட் ஆன் அவர் டுமாரோ செஷன். ஓகே. ஓகே, தேங்க்யூ சார்.